வெள்ளி விழா நாயகரை சிறப்பிப்பதற்காக திமுக ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை அவர்கள், திமுக விவசாய அணி தலைவர் சமுத்திரபாண்டியன் அவர்கள், திமுக கிளை செயலாளர் கணேசன் அவர்கள், ஒன்றிய பிரதிநிதி பழனியப்பன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக வேறொரு கூட்டத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் இப்பொழுது தந்தை அவர்களை கௌரவித்து அவர்கள் செல்வார்கள். நம்முடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளரின் சார்பாக இவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். நன்றி. இந்த இனிய விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எம் நெட்டூர் தூய தொன்போஸ்கோ இளங்குருமடத்தின் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். வானிலிருந்து பூமலை உதிர்ந்தோட, மந்திர மேக மங்கள இசை பாட, இந்நாடும் களையேடும் உன்னையே என்றும் துதிப்பாடும் என்ற கவிஞரின் வரிகளுக்கேற்ப அகிலம் முழுமைக்கும் அருள் ஒளியாய் இருக்கும் இறைவனை வாழ்த்த வேண்டிய தருணம் இது. இந்த அரிய நிகழ்வை முதல் நிகழ்வாக கொடுப்பதற்கு நம் இளையோர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீர்தானே உயிர்களுக்கெல்லாம் முதல்வன், நீரே ஆதியும் அந்தமும் என இறைவனுக்கு நடனம் ஆட வருகிறார்கள் நம் இளையோர். நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா.
தேடியே உனை பாடினே நீதம் கூடியே மகிழ்ந்தாடினே சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே ததபப்ப சதனி நின்னி ததபப்பரிதவா சதனி நின்னி சரிகாமரிகசா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் என்று அருமையான ஜதியினால் பரதநாட்டியம் ஆடிய இளையோர்களுக்கு நன்றி கூறுகிறோம். சினிமா ஒரு கவர்ச்சியான வசீகரமான காட்சி ஊடகம் என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மைதான். சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை வரலாறுகள் இடம் பிடிக்காத இடமே இல்லை. கலைவாணர் NSK தொடங்கி ஹீரோ சிவகார்த்திகேயன் வரை தடம் பதிக்காத நடிகர்களும் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு காட்சி ஊடகம் இன்று வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியுமா? நம்மிடம் ஒரு இயக்குனர் இருக்கிறார், நம்மிடத்தில் ஓர் நடிகர் இருக்கிறார், நம்மிடத்திலே ஒரு நடிகரை போல் இருக்கக்கூடிய நமது வெள்ளி விழா நாயகர் நம் இல்லத்தந்தை வாழ்க்கை பற்றிய ஒரு காணொளி காட்சியை காண தயாரா இருக்கீங்களா? தயாராருங்க.
இளைய நீ அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்தி அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து
ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். நாள்தோறும் பலியில் நான் வாழும் நெறியை நல்லாயன் காட்டி நின்றாய். நல்லாயன் காட்டி நின்றாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. உசுரை பார்த்து வானம் கூட குறுகுமே இல்லை. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. உசுரை பார்த்து வானம் கூட குறுகுமே இல்லை. சாமி போல வந்தவனே, கேட்க முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ள கொண்டவனே, அன்று முத்தே சின்ன தொட்டு சொந்தம் நீதானே. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. உசுரை பார்த்து வானம் கூட குறுகுமே இல்லை. அன்னை தன் உதரம் உதித்திட்ட நேரம் தந்தை நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர். அன்பினை பாலாய் அவள் தந்த வேளை என் கனி எழுதி வைத்தீர். அன்னை தன் உதரம் உதித்திட்ட நேரம் தந்தை நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர். அன்பினை பாலாய் அவள் தந்த வேளை என் கனி எழுதி வைத்தீர். இந்நாள் வரை என்னை கண் போல காத்தேன். இறைவாவும் கருணைக்கு விளக்கம் நீரானேன். இந்நாள் வரை என்னை கண் போல காத்தேன். இறைவாவும் கருணைக்கு விளக்கம் நீரானேன். இன்று என் வாழ்விலே பொன்னாள் கண்டேன் நான் கண்ணில. இன்று உண்மையிலே ஒரு பொன்னாள். திரையரங்கிலே கண்ட ஒரு அனுபவம்தான் இந்த காணொளி காட்சி அனுபவம். அடுத்த நிகழ்வாக திருவிழாக்கள் என்றால் நாட்டுப்புற கலைகள் நிகழ்த்துவதுதான் வழக்கம். ஆனால் இன்று நாட்டுப்புற கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவற்றையெல்லாம் மீண்டும் உயிரூட்டம் பெறச் செய்ய வேண்டியது நமது கடமை அல்லவா? நம் முன்னோர்கள் போற்றி வளர்த்த மண்ணின் கலைகளை நிகழ்த்தி காட்ட வருகிறார்கள் எம் நெட்டூர் குருமானவர்கள்.
நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நடக்க போகும் காரியங்க நல்லபடி நடக்கட்டும். நல்ல நாளில் இறைவன் ஆசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நடக்க போகும் காரியங்க நல்லபடி நடக்கட்டும். வானம் பொழிய பூமி விளைய நாடு எங்கும் செழிக்கட்டும். வானம் பொழிய பூமி விளைய நாடு எங்கும் செழிக்கட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். இளைஞரை எழுந்து இயக்கமாய் திரண்டு புரட்சியை செய்வோம் ஐயா. இதை கேட்டுக்கிட்டு நீங்க வீர தீரமாக போர் கொடுப்போம் பாருங்க ஐயா. அம்மா தோழியரே எழுந்து இயக்கமாய் திரண்டு தோள் கொடுப்போம் வாருங்கம்மா. நம்ம உரிமையை காக்க ஊர்வலத்தில் இருந்து ஓர் முரசை கொட்டுவோம் அம்மா. தத்தோந்தும் தக்கிட ஜனதகதை தத்தோந்தரிங்கின தக்கிட 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 ஜனதக தக்கிட ஜனதகதை. தத்தோந்தும் தக்கிட ஜனதகதை தத்தோந்தரிங்கின தக்கிட 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 ஜனதக தக்கிட ஜனதகதை. நலவாசி நலமய கேளண்ணே நம் தாய் திருநாட்டில் போகுது போகுது ஏற்கம் போகுது தடுப்பது யாரண்ணே. தத்தோம் தோம் தைக்கிட ஜனதகதை தத்தோம் ததிங்கின தைக்கிட 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 ஜனதக தைக்கிட ஜனதகதை. கோடி கோடியா கொள்ளையடிச்சவங்க நம் தாய் திருநாட்டில் திருடல திருடல திருடலவென்னு பேசுறான் பாருண்ணே. தத்தோம் தோம் தக்கிட ஜனதகதை தத்தோம் ததிங்கின தக்கிட 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 ஜனதக தக்கிட ஜனதகதை. ஒரு தாய் மக்கள் இந்தியர் என்றோமே நம் தாய் திருநாட்டில் சாதி மத இன மொழி வெறியாலே பிளவுண்டு போனோமே. தத்தோம் தோம் தக்கிட ஜனதகதை தத்தோம் ததிங்கின தக்கிட 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 ஜனதக தக்கிட ஜனதகதை. ஆடிடுவோம் சபையில் வந்து ஆடிடுவோம் பலவிதமாய். ஆடிடுவோம் சபையில் வந்து ஆடிடுவோம் பலவிதமாய். ஆதிக்கர்கள் அரண்டிடவே வீரத்துடன் ஆடிடுவோம். ஆதிக்கர்கள் அரண்டிடவே வீரத்துடன் தித்தகதகதி.
நாட்டுப்புற கலைகள் எல்லாம் நம் கண்களுக்கு விருந்தாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று நம் முன்னோர் கூறுவார்கள். நம் பாசமிகு இல்லத்தந்தையை வாழ்த்தி பேச அவரது சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்குரிய இன்றைய விழாநாயகர் குருத்துவ வெள்ளி விழா காணும் அன்பு தம்பி ராஜதேவன் அவர்களே, அன்பு அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, இந்த நெட்டூர் பங்கினுடைய சகோதர சகோதரிகளே, பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரி அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இந்த நெட்டூர் இல்லத்தில் மிக அருமையாக ஏற்பாடுகள் செய்து நமது குருவானவை பற்றி நிறைய விஷயங்களை, எங்களுக்கே தெரியாத விஷயங்களை கூட மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவரை பற்றி நிறைய உங்களிடம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்த போதிலும் இளமை பருவத்தில் அந்த இறையிடத்தல் என்பது மிக முக்கியமானது. இறைவனுடைய அழைப்பு, இந்த அழைப்பு இன்றைக்கு மிகவும் வெகுவாக குறைந்து விட்டது. ஆனால் அப்பொழுது கூட இப்போ 3 பேர் தான் நமது இந்த சலேசிய மாநிலத்தில் வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள். மற்றவர்களாம் எங்கே போனாங்க? 40-50 பேர் அந்த கட்டத்திலே குருவானவர் ஆகியிருப்பார்கள். அந்த 40-50 பேரில் 25 ஆண்டுகள் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த 3 பேருக்கு தான் இறைவன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அதற்காக நாம் இந்த நேரத்தில் நன்றி செலுத்த வேண்டும். நமது குருவானவர்கள் நீண்ட ஆண்டுகள் இதே போல் இறைப்பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அவருக்காக முழுமையாக வேண்டிக் கொள்ள வேண்டியதற்காக தான் நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். இளமை பருவத்தில் இன்று ஆரம்பித்தேன். அவர் எங்கள் அம்மா ஒரு 40 ஆண்டுகள் கிராமங்களில் மருத்துவராக, நர்ஸாக பணியாற்றுவார். அந்த காலத்திலேயே எனது அப்பா சர்வேயராக, விஏஓவாக பணிபுரிந்தவர். அவர் 2 பேருமே அரசு பணி செய்தவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அப்போ அவர்களிடம் சென்று எங்களை ஒரு விடுமுறைக்காக சேலம் ராசிபுரத்துக்கு அம்மா மாமா அங்கே பங்குசாமியாராக ஒர்க் பண்ணார். அவர்கிட்ட ஒரு விடுமுறைக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. கோடை விடுமுறைக்கு நானும் தம்பி நாங்கள் 2 பேர் தான் போவோம். அப்பா அம்மாலாம் வரோம், ஏன்னா அவங்க பணி செய்தனால எங்கேயும் வெளியே வர முடியாது. சென்ற பொழுது அப்பொழுது நான் 75-76களில் நான் சென்ட் ஜோஸ் கல்லூரியில் பிகாம் படித்து கொண்டிருந்தேன் ஹாஸ்டலில். தம்பி அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு பள்ளி, மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு இருந்தார். விடுமுறையில் அங்கே எங்கள் மாமாட்ட போகும்பொழுது அங்கே தான் இந்த குருவானவரை பற்றிய ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்படுகிறது. நாங்கள் இருந்த எல்லாமே கோயில் இல்லாத கிராமங்களில் இருந்தோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நாங்கள் கோயிலுக்கு போனால் ஒரு 30-40 கிலோமீட்டர் போனால் தான் சர்ச்சுக்கு போக முடியும். எல்லாமே இந்துக்கள் அதிகம் உள்ள அந்த பாரம்பரியமிக்க இந்து கோயில்கள் நிறைந்த கிராமங்களாக இருந்தது. ஆகவே அந்த கிறிஸ்துவ ஈடுபாடு நாங்கள் ஹாஸ்டலில் தான் எங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது, அவருக்கு இல்லை. அப்படி இருந்த பொழுது நாங்கள் அந்த மாமாவை பார்க்க சென்ற பொழுது ஒரு குருவானோட வாழ்க்கை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி யோசிச்சிருக்காரு. சரி நானும் சாமியாரை போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார். அவர் என்ன பார்த்தாரு, இவன் சொல்கிறது என்ன நம்பலாமா அப்படின்னு கேட்டார். இல்லை மாமா என்ன அனுப்பிச்சு பாருங்கள், போய் கேட்போம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. உனக்கு விருப்பமாக என்ன கேட்டார்.
இல்லை எனக்கு அவருக்கு விருப்பம்னா நான் என்ன சொல்ல, அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க சொல்லணும். சொன்ன பொழுது போய் சரி நீ லீவில் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வா, வந்து அடுத்த லீவுக்கு வரும்பொழுது நம்ம என்னென்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட கேட்குறேன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அம்மாட்ட வந்து அவர் கேட்டார் லீவுப்போ. அவங்க அம்மா ஒரே அழுக, அதெல்லாம் 3 பேர் தான் இருக்கீங்க, அதனால் நான் விட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து பெரியா, எனக்கு அடுத்து தங்கை, அடுத்து தம்பி, 3வது ஆள். அது கடைசி பிள்ளை கூடயே இருக்கவர், செல்லமாக இருக்கவர், அதனால் நான் விட முடியாது. அப்போ மாமா திரும்ப பேசினார். ஆனால் தம்பி வந்து அந்த ஒரு இறை அழைத்தல் எப்படி வந்து மன மாற்றம், சவுலுக்கு எப்படி மனம் கிறிஸ்தவர்களே அழிக்கிறேன்னு சொல்லி கிளம்பினவருக்கு வந்து கிறிஸ்தவர்களே உருவாக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுக்குறார், மனமாற்றம். அதே போல் வந்து இப்போ நேற்று ஒரு மனமாற்றத்தை பற்றி பார்க்கல. அப்போ நான் இப்போ படிக்கும்போது தம்பியை பற்றி எனக்கு அந்த நினைவு வரும். நேற்று வந்து தேவசாயம் பிள்ளை, நமது தமிழ்நாட்டை சார்ந்த தேவசாயம் பிள்ளை அவர்களுக்கு வந்து புனிதராக உயர்த்துவதற்கு திருத்தந்தை கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எனக்கு வந்துச்சு. அது பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எவ்வளவு ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவம் வந்து தோமையார் காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் இருக்குது. 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் இருந்தபோது நமது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு புனிதர் வந்தாரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். முதல் புனிதராக தேவசாயம் பிள்ளை அவர்கள் கோட்டாறு மறைமாவட்ட சார்ந்த அவருக்கு வந்து திருத்தந்தை கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லி வந்து உருவம் தெரியும், வந்திருக்க தெரியும். அதனால் அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு மனம் மாற்றம் தான். அவர் திருவிதாங்கூரில் வந்து அரசருடைய நிதியமைச்சராக இருந்தவர். இப்போ நிதியமைச்சர்னால் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அவருக்கு. அவர்கிட்ட வந்து இறைவன் வந்து மன மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். முழுமையாக தன்னையே வந்து அவர் கடவுளுக்கு அர்ப்பணித்து இன்றைக்கு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதே போல் நமது குருவான அந்த ஒரு மனமாற்றத்தை நான் இப்போ பார்த்தேன். எங்கள் மாமா வந்து இதில் ராசிபலன் உள்ளவர் வந்து நீ வந்து அப்படி குருவானா இந்த நம்ம டைஸ்க்கெலாம் வர வேணாம், அதில் எனக்கு வந்து சலைசி சபை ரொம்ப பிடிக்கும். எனது நண்பர் ஒருத்தர் வந்து ஏற்காட்டில் இருக்கார் சோலான்னு சொல்லிட்டு, அதில் அவரை போய் நீ பாருன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. என்ன சொன்னார், நீ போய் அவர்கிட்ட பேசி விவரத்தை சொல்ல அவர் பார்த்துக்குவார். உன்னை ஏற்காட்டுக்கு நாங்கள் 2 பேர் தான் போகிறோம், வேறு யாருமே இல்லை. நான் வந்து பிகாம் படிக்கிறேன், தம்பி வந்து +2 11th 12th படிச்சுட்ருக்கார். அங்கே போனோம். சோலா அப்படிங்கிறவர் வந்து வெளிநாட்டுக்காரர், ஃப்ரெஞ்ச் ஃபாதரு. அவர் பார்த்து சிரித்தார். சிரித்தோன்னே வாட் ஆர் யூ டூயிங்னு என்ன கேட்டார். ஐ எம் டூயிங் 3rd year பிகாம் ஃபாதர்னு சொன்னேன். டூ யூ வாண்ட் டு பிகம் as a priest என்ன கேட்டார். அதனால் நான் சொன்னேன், நோ ஃபாதர், ஐ எம் ஸ்டடியிங் டிகிரி, அதனால் ஐ வாண்ட் டு மேக் மை பிரதர், ஹீ இஸ் வில்லிங் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நான் வராமல் தம்பியை வந்து தள்ளி விட்டால் நான் தான் இப்போ இல்லை வந்தால் அவர் வந்துருப்பாராங்கிறது வந்து சந்தேகம் தான். வீட்டில் ஒருத்தர் வந்து சாமியார் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரின்ட்டு வந்து தம்பியை வந்து அவர் சோலான்னு சொன்னோன்னா உடனே அவர் திருப்பத்தூருக்கு அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த நிலைமை வரும் பொழுது அவருடைய மனமாற்றம் இறையளத்தை எந்த அளவு இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து ப்ரொவின்ஸில் வந்து கேட்குறாரு, எப்போ அந்த மாதிரி வந்து சிலிகுரி போகணும், அங்கே தான் வந்து ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங்கே உனக்கு போக முடியுமா. அதுக்கப்புறம் +2 வந்து இங்கிலீஷ்லாம் உனக்கு கம்மியாக இருக்கு, நீ கிராமத்தில் படித்ததுனால 2 வருஷம் இங்கிலீஷ் படிக்கணும், தனியாக நீ இங்கிலீஷ் படிப்பியா. அடுத்தது வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போக முடியுமா உன்னால், ஒரு 10 வருஷம் அங்கே இருக்கணும், அங்கே போய் சர்வீஸ் பண்ணணும், எந்த வசதியும் இருக்காது, அங்கே போய் உன்னால் செய்ய முடியுமா அப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து எஸ்ன்னு சொன்னார். அதனால் எப்படி வந்து மரியாதை வந்து ஆம்னு சொன்னது மாதிரி எல்லாத்துக்கும் ஆம்னு சொன்னதுனால தான் கடவுளில் வந்து அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றார். அது நான் வந்து கூடயே இருந்து அனுபவித்தது. ஏன்னா இப்போ வந்து நம்ம இறையளத்தில் இருந்தாலும் உடனே என்ன செய்யணும், நல்ல வசதியாக இருக்கணும், சாமியாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், ஊர்லேயே இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும், சொந்தக்காரங்களும் இருக்கணும் என்ற எண்ணம் நிறைய அந்த காலத்தில் இருந்துச்சு. இருந்த போதிலும் தம்பி வந்து இப்போ எங்கள் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஏன்பா நீ வந்து அவ்வளோ தூரம் போறியே, திடீர்னு எனக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன செய்கிறது அப்படி அம்மா நான் தான் சாமியாராக போயிட்டேன், எல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு கடவுளுக்காக நான் போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் பார்க்கணும், நான் கூட இருக்கணும் அப்படின்னா என்னை எதுக்கு அனுப்புனீங்க. 2 பேரும் அடிக்கடி வந்து இந்த மாதிரி தான் சண்டை போட்டுக்குவாங்க. அந்த வந்து சொல்லிவிட்டு அப்புறம் அனுப்பி விட்டு அப்புறம் வந்து ஏன் போகிறேன்னு கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. நான் வந்து கடவுளுக்காக போயிட்டேன், எங்கே போனாலும் கடவுளுக்காக தான் இருக்க போகிறேன். இப்போ இங்கே உள்ளூரில் இருந்தான்னா, பக்கத்தில் இருந்தான்னா, ஆப்பிரிக்காவில் இருந்தானா, அமெரிக்காவில் இருந்தான்னா, எங்கே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த காலத்தில் வந்து அவங்க அங்கே
இப்போ இந்தியாவில் 2-3 பேர் தான், அவங்க செமினாரில் ஒரு 20 பேர் படித்தாங்க டான்சானியாவில். மீதி எல்லாமே இட்டாலியன்ஸு, வந்து போலண்ட்லேருந்து வந்தவங்க, ஃப்ரான்ஸ், அந்த மாதிரி யூரோப்பியன்ஸோடு தான் அவர் வந்து அந்த செமினரி ட்ரைனிங்கே படிச்சிருக்கார். அதனால் அந்த இறைவனுக்கு வந்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து, பாண்டவர் சொல்கிற மாதிரி சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் சொல்ல தான் முடியும், என்னை பின் சொல்வது வந்து சிலுவையை சுமந்து கொண்டு பின் சொல்லட்டும்னு சொன்னார். அதே போல் அந்த உண்மையாலுமே வந்து சில இடங்களில் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பணி செய்ய உடல்நிலை வந்து சில நேரங்களில் மிகவும் நோய்வாய்ப்பட்ட போதிலும் அவர் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த பணியை செய்திருக்கின்றார். அதேபோல் இந்த நெட்டூர் பங்கில் வந்து இந்த கிராமத்தில் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவருக்கு அந்த வாய்ப்பினை வந்து உங்களும் கொடுத்துருக்காரு, அதே போல் அவருக்கும் கொடுத்துருக்காரு. ஆகவே அதுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போல் இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பில் அவருக்கு சீரும் சிறப்பாக இந்த விழாவை எடுப்பதற்கு இந்த நெட்டூர் பங்கை சார்ந்த மக்களுக்கும் மற்றும் அருள் தந்தையர்களுக்கும் இந்த சலேசிய சபைக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் முன்னாள் மறைந்த புரொவின்சியல் அவர்கள் வந்து அவர் இப்போ வந்து அலைகள் மீடியாவில் திருச்சியில் தான் இந்த விழாவை கொண்டாடணும். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அவர் அடுத்த ஆண்டு வந்து நீங்கள் இங்கே நெட்டூர் போகணும், அப்போ ஏன் நெட்டூர் போகணும்னு சொல்லும்போது உருவாக்கும் பணி என்பது மிக முக்கியமானது. ஆகவே அந்த உருவாக்குவதற்காக இந்த இடத்தை அமைத்து, என்ன இப்போ சலேசியல் இறை அழைத்தல் என்பதை வேறு, உருவாக்கு அதை விட முக்கியமானது. ஆகவே இந்த உருவாக்கும் பணிக்காக நல்ல முழுமையான குருக்களை உருவாக்க வேண்டும், தன்னை போன்ற தியாகமிக்கவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சலேசிய மாநிலமானது அவருக்கு இந்த பணியை வழங்கியிருக்கிறது. சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அனைவருக்கும் நன்றி செலுத்தி, முக்கியமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது பிறந்த நாள் கொண்டாடும் ஒரு அருமையான நிகழ்வு, நம் பாசமிகு அருட்சகோதரர் ஜஸ்டின் அவர்களது பிறந்த நாள் விழாவை நாம் இப்போது சிறப்பிக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து வாழ்த்து கூறுவோம். நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள் என்று நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது பிறந்தநாள் வாழ்த்து பாடி மகிழ்வோம். These hours of blessing, this is the promise of love. There shall be sweet refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now
refreshing. Come and honor thy word. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops on us are falling, but for the showers we plead. வெள்ளி விழா நாயகருக்கான வாழ்த்து பாடல். தேவன் தந்தையே உமை வாழ்த்தி வணங்குகிறோ. உந்தன் வாழ்வினிலே இறை அரசில் அயராது உழைத்தீரே. நீர் வாழ்க வாழியவே. ராஜ்தேவன் தந்தையே ஆன்மாவை தேடிய ஆத்ம நண்பரே, சலிசிய வாழ்வில் சரிநிகர் நீரே. ஆன்மாவை தேடிய ஆத்ம நண்பரே, சலிசிய வாழ்வில் சரிநிகர் நீரே. இயேசுவின் அன்பை மரியாள் பண்பை பணிகளில் பதித்த போஸ்கோ சுடரே, இறையாசிர் என்றும் வாழ்வினில் என்றும் நிலைத்திட நாங்கள் இறை தொழுவோமே. ராஜ்தேவன் தந்தையே உமை வாழ்த்தி வணங்குகிறோ. உந்தன் வாழ்வினிலே இறை அரசில் அயராது உழைத்தீரே. நீர் வாழ்க வாழியவே. இப்பொழுது நமது இல்ல தந்தை அவர்களை வாழ்த்தி பரிசு வழங்குவதற்காக அருட்தந்தையர்களை அன்போடு அழைக்கின்றோம். கடந்த 4 ஆண்டுகளாக தஞ்சை துன்போஸ்கோவிலே அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் வாடியூர் பங்கு தந்தை நமது இல்ல தந்தையை வாழ்த்துகின்றார். துன்போஸ்கோ பள்ளியிலே 4 ஆண்டுகளாக பணியாற்றி தலைமை ஆசிரியர் பணியாற்றிய தந்தை ராஜ்தேவன் அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தந்தையும் இல்லத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க வருகின்றார்கள். அருட்தந்தை ராஜ்தேவன் அவர்கள் டன்போஸ்கோ பாஸ் லென்சன் பாலிடெக்னிக் கல்லூரி கூத்தன்குடியில் 3 ஆண்டுகள் மிக சிறப்பாக இல்லத்தந்தையாக பணியாற்றியிருக்கின்றார்கள். அவர்களை எமது மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவர் சார்பாக அவர்களுக்கு எம்முடைய நூலாடையை போர்த்தி கௌரவிக்கின்றோம்.
அன்பில் தோழனாக, அமைதியில் சிகரமாக, ஆற்றலில் வீரனாக, பணியில் தொண்டராக, உறவில் சகோதரனாக, உதவியில் வள்ளலாக அரும்பணியாற்றி வரும் அருட்பணி ராஜதேவன் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழாவில் நாங்கள் மகிழ்வுறுகிறோம். இவன் துன்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி, சூர்யா நகர், மதுரை. டொன்போஸ்கோ பணித்தளம் விளாத்திக்குளம் சார்பாக அந்த பணித்தளத்தின் இல்லத்தந்தை அருட்தந்தை ஆரோக்கியம் அவர்கள் தந்தை வாழ்த்துகின்றார்கள். கீழையரால் டொன்போஸ்கோ பணித்தளத்திலிருந்து அருட்தந்தை பீட்டர் அவர்கள் அவர்களை வாழ்த்துகின்றார்கள். ஊத்துமலை இமாக்குலேட் கான்வென்ட்டிலிருந்து சகோதரிகள் தந்தையை வாழ்த்துகின்றார்கள். ஆலங்குளம் டொன்போஸ்கோ பங்கு மையத்தில் தந்தை அவர்கள் ஓராண்டு பங்கு தந்தையாக இருந்து சலேசிய உடனுழைப்பாளர்களை மிகவும் ஊக்கமூட்டிய அந்த நல்ல நிகழ்வை இந்த நாளில் நாங்கள் வாழ்த்துகின்ற விதமாக எங்களுடைய ஆலங்குளம் சலேசிய உடனுழைப்பாளர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை வாழ்த்துகிறோம். எங்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு பரிசு வழங்குகின்றார்கள். இன்னொரு தென்காசி மறைவட்ட அதிபர் அவர்கள் மற்றும் உதவி பங்கு தந்தை தென்காசி தூய மிக்கேல் ஆண்டவர் பங்கிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அருட்தந்தையர்களை வாழ்த்துகின்றோம். அவர்கள் அருட்தந்தை ராஜதேவன் அவர்களை வாழ்த்துகின்றார்கள். அருட் சகோதரர் ஜஸ்டின் அவர்களுடைய சகோதரர் இங்கே வந்திருக்கின்றார். அருட்தந்தையை இப்பொழுது வாழ்த்துகின்றார்கள். கடைசியில் வச்சுக்கலாம். டான்ஸ்லாம் முடிச்சு இயேசு போல நல்லவர் யாரும் இல்ல. தேடி தேடி பார்த்தேன் நான் உலகத்தில் நம்ம இயேசு போல நல்லவர் யாரும் இல்ல. உங்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பர், உங்க லைஃப் தான் எப்பவுமே மாடல், உங்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பர், உங்க லைஃப் தான் எப்பவுமே மாடல். பாவங்கள் மன்னித்தார், சாபங்கள் போக்கினார், புது வாழ்வு எனக்கு தந்தார். ஒன்னன் ஒள்ளி ஒன்னன் ஒள்ளி இயேசுதான், ஒன்னன் ஒள்ளி இயேசுதான், ஒன்னன்
நடந்தாரே கடும் புயலை அடக்கினாரே தண்ணீரிலே நடந்தாரே கடும் புயலை அடக்கினாரே சமாதானம் தந்தாரே மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரே தண்ணீரிலே நடந்தாரே கடும் புயலை அடக்கினாரே சமாதானம் தந்தாரே மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரே உங்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பர் உங்க லைஃப் தான் எப்பவுமே மாடலு உங்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பர் உங்க லைஃப் தான் எப்பவுமே மாடலு பாவங்கள் மன்னித்தார் சாவங்கள் போக்கினார் புது வாழ்வு எனக்கு தந்தார் ஒன்னன் ஒள்ளி ஒன்னன் ஒள்ளி இயேசுதான் 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 வீழ்ந்தோரே தூக்கினாரே தோள் மேல சுமந்தாரே வீழ்ந்தோரே தூக்கினாரே தோள் மேல சுமந்தாரே சந்தோஷம் தந்தாரே நம்ம இயேசு போல அன்பு காட்ட எவரும் இல்ல வீழ்ந்தோரே தூக்கினாரே தோள் மேல சுமந்தாரே சந்தோஷம் தந்தாரே நம்ம இயேசு போல அன்பு காட்ட எவரும் இல்ல உங்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பர் உங்க லைஃப் தான் எப்பவுமே மாடலு உங்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பர் உங்க லைஃப் தான் எப்பவுமே மாடலு பாவங்கள் மன்னித்தார் சாவங்கள் போக்கினார் புது வாழ்வு எனக்கு தந்தார் ஒன்னன் ஒள்ளி ஒன்னன் ஒள்ளி இயேசுதான் 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 அழகாக ஒன்மேன் ஒன்லி இயேசுதான் என்று அருமையாக ஆடி சென்ற மாணவர்களுக்கு நன்றி. அடுத்த படியாக நமது வெள்ளி விழா நாயகருடைய இறுதி நன்றி உரை. தொன்போஸ்கோ இல்லம் நெட்டூர் சார்பாக இல்ல மாணவர்கள் தந்தையை வாழ்த்துகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கடைசியில் நன்றி வச்சா எல்லாம் கிளம்பிட்டிங்கன்னா போச்சு. அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மதிய உணவுக்கு இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் அங்கங்கே தூரத்துலேருந்து வந்ததுனால அவங்க போகணும்னு சொன்னதுனால அவங்கள வழி அனுப்பியாச்சு. கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதல்ல நிச்சயமாக இந்த 25 ஆண்டுகள் சிறப்பாக, அதுவும் இந்த பூமியில் நெட்டூரில் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கணும்னு எனக்கு கொடுத்து வச்சுருக்குது. ஆக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். என்னை பெற்றெடுத்து வளர்த்து குருவாக ஆக்கியதற்காக, மற்றும் என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, உறவினர்கள், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும், மற்றும் எனக்கு வொகேஷன் ப்ரொமோட்டராக தேவாலயத்தை இயக்குநராக இருந்த ஃபாதர் கமில்லஸ், அவர் இன்றைக்கி வரல, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, ஃபாதர் கமில்லஸ், மற்றும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்டராக இருந்தார் அந்த பிஷப், தருமபுரி பிஷப் ஜோசப் ஆண்டனி, அவருக்கும் இவருக்கெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த நாளில். அடுத்து இந்த விழாவுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய இல்லத்தில் உள்ள சலேசியர்கள். நிச்சயமாக அவங்களுடைய இந்த ஒரு தயாரிப்பு இல்லைன்னா நிச்சயமாக இது நடந்திருக்காது.
அவங்க தான் மீட்டிங் ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே மீட்டிங் போட்டு இதை நடத்தணும், நம்ம இல்லத்தந்தைக்கு இது நடத்தணும், வெளியில் நடத்தணும் என்று அவர்கள் எல்லாம் கலந்து பேசி இந்த முடிவை எடுத்து செய்திருக்கின்றார்கள். ஆக சிறப்பான விதத்தில் நான் பெயர் சொல்லி அவர்களை நான் வாழ்த்த வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும். ஃபாதர் பின்டோ உடைய தலைமையில் எல்லாம் இந்த இல்லத்தில் அவர் இங்கே வைஸ் ரெக்டராக உதவி இல்லத்தந்தையாகவும் மற்றும் டீன் ஆஃப் ஸ்டடீஸ் உதவி பங்கு தந்தையாக இருக்கிறார். இருந்தாலும் இந்த விழாவை சிறப்பாக ஒரு அப்படியே டீட்டெயிலாக உங்கள்கிட்ட உங்கள் கையிலே எல்லாம் கொடுத்துருப்பார். எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது அதில். அந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அதனால் டைமுக்கெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, கரெக்டாக அந்த டைம் பிரகாரம் போய் கொண்டிருக்கிறது. ஆக ஃபாதருக்கு என்னுடைய நன்றியும் மற்றும் ஃபாதர் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தென் அடுத்து ஃபாதர் மார்ட்டின். ஃபாதர் வந்து இந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஃபாதர் மார்ட்டின் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் இந்த முக்கியமாக உணவு தயாரிப்பு திங்ஸ் வாங்குறது அது இது எல்லாம் ஓடி பிடிச்சி அவர் செய்து கொண்டிருந்தார். அடுத்து நம்முடைய சகோதரர் ஜஸ்டின், நிச்சயமாக அவரை மறக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி ஜஸ்ட் இன், எல்லா இடத்துக்கும் ஜஸ்ட் இன் உள்ளே பூந்துறார். அவர் எல்லா பணியையும் சிறப்பாக எடுத்து அவர் செய்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து நிச்சயமாக நான் பாராட்டும் எங்களுடைய மாணவர்கள், சலீசியில் ஆகக்கூடிய மாணவர்கள், குரு மாணவர்கள் மட்டும் இல்லை, அவங்க சலீசியராகவும் ஆகலாம், பிரதராகவும் இருக்கலாம். அதனால் சலீசிய மாணவர்கள் அவர்களுக்கும் ஆக எங்களுடைய இல்லத்தில் மிகவும் சிறப்பாக, அதுவும் அந்த மாணவர்கள் வந்து ஒரு மாதமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை, ஆக என்னுடைய இல்லத்தை சார்ந்த இவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் சலீசியர்கள், இங்கே வந்திருந்த சலீசியர்கள் வெகு தொலைவில் வந்திருந்தார்கள். மற்றும் என்னுடைய சக நண்பர்கள், குருக்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபாதர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் பணி செய்த ஆப்பிரிக்கா அந்த இடம் மற்றும் தமிழகத்திலும் பல்வேறு இடத்திலிருந்து இங்கே வந்திருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்க, எல்லா பணித்தளத்திலிருந்தும் வந்திருந்தாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி வந்து என்னை வாழ்த்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேட்ராசன குருக்கள் 2-3 குருக்கள், நம்ம ஃபாதர் விஎஃப் கூட வந்திருந்தார், கடைசியில் பார்த்துருப்பீங்க. ஃபாதர் வாடியூர்லேருந்து, தென் ஊத்துமலையிலேருந்து ஃபாதர் வந்திருந்தாங்க. தென் சிஸ்டர்ஸ், ஆக இவர்களுக்கெல்லாம் ஊத்துமலை சிஸ்டர்ஸ், பாண்டிபுல் சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பங்கு மக்கள். இந்த பங்கு மக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய விழாவாக எடுத்துத்தான் இதை செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய பணி இன்றைக்கி மட்டும் இல்லை, 2 நாளாக வேலை நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக மிஸ்டர் அருள் சுசை, மற்ற சக நாட்டாமைகள், இவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய விழாவாக எடுத்து தான் வந்து அவங்க செய்து இந்த உதவி எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பணியும் நான் பார்க்கும்பொழுது அப்படித்தான் நான் பார்க்குறேன். இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கிறேன். அந்த அப்படி ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி செய்யணும் அந்த ஒரு முறையில் தான் நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக இந்த நெட்டூர் கிராமத்தை, அதாவது இந்த பங்கு எல்லா கிளை பங்கிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்காகவும், முக்கியமாக நாட்டாமை, அன்பிய பொறுப்பாளர்கள், கோயில் பிள்ளைகள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்காகவும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஸ்டேஜ் நிச்சயமாக நான் மறக்க முடியாது. சின்னப்பராஜ் பக்கத்தில் இருக்கிறாரு. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நாள் தான். நான் சின்னப்பராஜ் கேட்டேன், ஏன்ப்பா அந்த ஸ்டேஜ் செய்ய முடியுமா? 8 நாள் தான் இருக்குது. ஏன்னா இது 2 ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு எங்கள் இல்லத்தில். அவர் செஞ்சிடலாம் ஃபாதர் அப்படின்னார். எங்கள் நாமக்கல்லில் பெயிண்ட் அடிச்சிருக்கிற கடையில் இருந்தார். அவர் உடனே சரி நீ புறப்பட்டு வா அப்படி சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் இங்கே வந்துட்டார். இங்கே என்னுடைய மாணவன் அகஸ்டின், எஸ் இந்தா இங்கே ஒரு கார்பெண்டர் இருக்கிறார். இந்த 2 பேர் தான் ஒரு 7-8 நாளாக இந்த சிறப்பான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜ் போட்டால் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், பங்குக்கும் சரி, எல்லா நம்முடைய விழாக்களுக்கும் இதை பெர்மனெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இதை செய்தது. ஆக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய கோஆப்ரேட்டர்ஸ், அதாவது சலைசி உடல்நிலைப்பாளர்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் மற்றும் உங்களுடைய ஜெபங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விழாவில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவங்கள மறக்க முடியாது, நல்ல உணவு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து இதில் நாகர்கோவிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும். அங்கே ஒரு ஃபேமிலி நாங்கள் மீன் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க.
அப்புறம் சிஸ்டர்ஸ், செயின்ட் ஆன் சிஸ்டர்ஸ், இங்கே நம்முடைய பங்கில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூக்கள் அலங்காரம் எல்லாம் சிறப்பாக இவர்கள் செய்திருக்கின்றார்கள். மற்ற தோரணங்கள், கோலம் இதெல்லாம் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். சவுண்ட் சிஸ்டம், எலக்ட்ரிக் லைட்ஸ் 2 நாளாக மிஸ்டர் அருள் சுசை அப்புறம் இங்கே ஜான்சன் எல்லாம் சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற இந்த விழாவில் வந்து ஃபாதர் சகாயராஜ் நல்ல அருமையான ஒரு பிரசங்கம் கொடுத்தாரு. ஃபாதர் அமல் அவர் ஃபெலிசிட்டி பண்ணியிருக்கணும், ஏன்னா நிறையா பண்ணதுனால சரி போதும் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே தான் இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அன்பார்ந்தவர்களே, யாரையும் நான் விடலை, எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த 25 ஆண்டுகள் நான் பணி செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இது வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மற்றும் ஒவ்வொரு பணித்தளத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய சப்போர்ட் தான். இப்போ இந்த இல்லத்தில் நான் இருக்கிறேன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாட்டினா நான் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. பங்கு மக்களாகி நீங்கள் உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் என்னையே ஒரு குடும்ப நண்பராக உங்களுடைய குடும்பத்தில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது தான் எனக்கு இங்கே பணி செய்வதற்கும் ஒரு ஆர்வம், இங்கே ஒரு ஆசை இருக்கும். இந்த விதத்தில் தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஜெபங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த இறைப்பணியை நாம் செய்து அவர் வளர வேண்டும், நாமெல்லாம் குறைய வேண்டும். நன்றி, வணக்கம். அருமையான நன்றி உரையினை வழங்கிய நம்முடைய இல்ல தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுவோம். இனித்திடும் ஜாலம் இது, இது இளமையின் காலம் இது என்று தங்களுடைய நடனத்தால் நம்மை அசத்த வருகிறார்கள் இரவு பள்ளி மாணவர்கள். கொண்டாடுவோம் வா.
இன்று பாடலை பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்து சென்ற குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய உடன் உழைப்பாளர்கள் சார்பாக வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வாழ்த்துரை வாழ்த்து மடல் வாசித்து முடித்தவுடன் சலேசிய உடன் உழைப்பாளரின் சார்பில் பொன்னாடையும் பரிசு வழங்கப்படும். நெட்டூர் பங்கின் சலேசிய உடன் உழைப்பாளரின் சார்பில் வாழ்த்து மடல். அருள்தந்தை ராஜதேவன் சலேசிய சபை அடிகளார் குருவாகி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று நிலைவிடும் இந்நாள் வெள்ளி விழா காணும் இனிய பொன்னாள். கைவிலே கண்ட கடவுள் அழைத்தார் என்று விவிலியம் விரிக்க திருமிகு புஷ்பநாதன் திருமிகு ஜோஸ்பின் மேரி இல்லறம் தன்னில் தோன்றிய தோன்றல். தூய தொன்போஸ்கோ நிறுவிய சபையாம் சலேசிய குழுமத்தில் சங்கமமாகி ஆயக்கலைகள் அனைத்தும் கற்று ஆன்மீக பணிவுடன் ஆசிரிய பணியும் ஓயாது உழைத்ததை உயர்ந்தோர் வாழ்த்த ஆப்பிரிக்க நாட்டில் 14 ஆண்டுகள் நேயமாய் நமது நாட்டிலும் நாட்டிய பணிகளின் வரிசையில் 11 ஆண்டுகள். திருச்சபை வளர குருக்கள் தேவை, அறுவடை மிகுதி வேலையாள் குறைவு, குருக்களை உருவாக்கும் அடித்தளமாக புதுமுக குருத்துவ மாணவர்களுக்கு சுருக்கமாக தன் வாழ்க்கை மாதிரியாக வழிகாட்டிட விழிப்பாயிருந்து உருக்கமாக தாயாய் தந்தையாய் உடன் பிறந்தோராய் நாளும் உடனிருப்போம் வாழ்க வாழ்க. பங்கு தந்தையாய் இல்ல தந்தையாய் பணித்தளம் பலவாக அனுபவம் பெற்று இங்கு நம் நெட்டூர் பணித்தளத்திலும் இல்ல தந்தையாய் நல்ல தந்தையாய் தங்கி பயிலும் குறு மாணவர்களுக்கு தாயாய் தந்தையாய் மாதிரிகையாய் மங்கிய திரியாய் இருப்போரையெல்லாம் தூண்டி எழுப்பி ஒளிரச் செய்கின்றீர். திருச்சபை விருட்சமாக குருக்கள் தேவை, குருக்களை உருவாக்குவதில் மாபெரும் சேவை. குருக்கள் தோன்ற குடும்பமோர் நாற்றாங்கால், குடும்பங்கள் வளர குருக்களின் சேவையே. உருப்படியாக உலகம் நலம்பெற இல்லறம் துறவரம் நல்லறம் காண் என இருதரப்பிலும் புரிந்திருந்தால் இறை அரசிங்கே இனிதே மலரும். வாழ்க குருத்துவம், வளர்க திருச்சபை. இவன் சலேசிய உடன் உழைப்பாளர் இயக்கம், நெட்டூர் பங்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடைபெற்றது. முக்கியமாக இந்த நம்முடைய பிரதர்ஸ் டான்ஸ் மற்றும் இந்த குழந்தைகள் நைட் ஸ்கூல் மற்றும் கேட்டகிசம் சில்ட்ரன் சிறப்பாக வெகு நாட்கள் அவங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுத்தாங்க. அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தட்டி இந்த ப்ரோக்ராம் பண்ணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நன்றி அவர்கள் கைத்தறி பாராட்டும். தேங்க்யூ வெரி மச்.